Hi, very good evening. I am your Saranakumar from SK Spoken English Academy and ஏகலை வக்கலைக்கூடம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 9க்கான வேர்ட் ப்ரொனன்சியேஷன் கிளாஸ் தான் இலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட கமெண்ட்ஸ்லாம் நிறையா சொல்லியிருந்தேன். அதாவது எனக்கு கமெண்ட்ஸ் நிறையா கொடுத்தேன் என்னோடய வீடியோ பார்த்துட்டு. ஸோ அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஸோ இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக அதே மாதிரி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. திருச்சியிலேருந்து ஒரு சார் கால் பண்ணியிருந்தாரு. சார் அவங்க வீடியோஸ் நாங்கள் பார்த்துட்டு சார் நல்லா சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் ரெகுலராக. ஸோ அதனால் வீடியோ மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க சார். என் ஸ்டூடெண்ட்ஸை இது பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ண மாதிரி பேசியிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு சார் கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் பார்த்தா அப்படின்னா என்னோட குழந்தைங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க சார். ஃபேஸ்புக்கில் பார்த்தேங்க சார். ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் போட்டிருந்தீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க எல்லாமே இதே மாதிரியே இருக்குது. நிறைய சென்டென்ஸ் கற்று தரீங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ட்ஸ் நிறைய ப்ரொனன்சியேஷன் பண்ண கற்று தரீங்க. ஸோ உங்களோட சர்வீஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் சார். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் இம்ப்ரூவ் ஆகுவாங்க இதெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். லைவ் வீடியோ முடிஞ்சால் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். லைவ் வீடியோ போடுங்க, இல்லாட்டி 1 hour கிளாஸ் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லாட்டி ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் எடுத்து கொடுங்க. அதை மாதிரிலாம் நிறையா கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கேட்குறது உங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாமே எனக்கு புரியுதுங்க. பட் பார்த்தா அப்படின்னா நான் ஆல்ரெடி ஐ எம் ஒர்க்கிங் இன் ஸ்கூலுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் நேட்டிவில் 3 classes போயிட்டு 3 batches போயிட்டு இருக்குது. இப்போ ஆல்ரெடி நான் 3 batch ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அப்படின்னா ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால ஐ ஹேவன்ட் எனஃப் டைம் டு டேக் த ஆன்லைன் கிளாஸ். அதனால தான் இன்கேஸ் இஃப் ஐம் ஃப்ரீ அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் டேக் த கிளாஸ், யூ டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 7 words நான் எடுத்துருக்கிறேன். எல்லாமே சரி சார். நீங்கள் 4 words 5 words வச்சு போடுறீங்க. 4 letters 5 letters போட்டுருந்தீங்க சார். அது ரொம்ப சிம்பிளாக சார். சப்போஸ் ஒரு பெரிய லெட்டர்ஸ் வந்து எப்படி சார் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணட்டும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே லென்த் லெட்டர்ஸாகவே எடுத்துருங்க. எல்லாமே என்ன எடுத்துருக்கோம், லென்த் லெட்டர்ஸாகவே எடுத்துருக்கிறோம். இந்த பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, இன்றைக்கி பாருங்கள் BETDICன்னு கொடுத்துருக்கேன். TACK அப்படின்னு கொடுத்துருக்கோம். நான் கொடுத்துருக்கோம் BEDTACK அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பிக்கு என்ன சார் சவுண்டு? பினா இப்பு சவுண்டு இல்லையா? ஆல்ரெடி நம்ம பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். Day 1லேயே பார்த்துருக்கோம். Day 1 Day 2 ஃபுல்லாகவே வர்ட்ஸ் கான்செப்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். அதே தான் பிக்கு என்ன சார் சவுண்டு? பினாலே இப்பு சவுண்டு, ஈனாலே ஏ சவுண்டு. அடுத்து டீனா என்ன சார்? இட்டு சவுண்டு. இந்த டீனாலும் இட்டு சவுண்டு. அடுத்து மாதிரி ஈனா என்ன சார் சவுண்டு? ஐனா ஈ சவுண்டு, சீக்கனா இக்கு சவுண்டு. இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே? ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் பினா இப்பா. இப்போ இப்பு ப்ளஸ் ஏ என்ன சார் சவுண்ட் வரும்? இப்பு ப்ளஸ் ஏன்னு வரும் நமக்கு பே அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் சவுண்ட் வரும்? இப்பு ப்ளஸ் ஏ பே சவுண்ட் வரும். அடுத்து இங்கே என்ன சார் இருக்கு? இட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, இங்கே இட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதா? 2 கான்செப்ட் இருக்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் கான்செப்டா அப்படியே வச்சு சொல்லியிருக்கேன்னா ஸோ இந்த இட்டை என்ன பண்ணுறேன் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே இது கான்செப்ட் லெட்டர்ஸா? இங்கே இது கான்செப்ட் லெட்டர்ஸ், இங்கே ஈங்கிறது வொவல் லெட்டர்ஸ். ஸோ இட்டு ப்ளஸ் இ எனக்கு என்ன சார் சவுண்ட் வரும்? டி அப்படின்னு சொல்லுவேன். இட்டு ப்ளஸ் என்ன சார் சவுண்ட் வரும்? டி அப்படின்னு சவுண்ட் வரும். அப்போ டி போட்டுக்கிட்டேன். அடுத்து ஃபைனலாக கூடிய கான்செப்டை என்ன பண்ணலாம்? இக்கு அப்ளை பண்ணிட்டேன். அப்போ இந்த வேர்டு எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பெட்டிக் அப்படின்னு பண்ணணும். எப்படி சார் பண்ணணும்? பெட்டிக் அப்படின்னு பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா சார்? எல்லாமே லென்த்து வேர்டு சார். போட்ட 20 minutesக்கு மேலே வரும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ண கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போகிறேன். பட் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் யூ ஹேவ் எனி டவுட் அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ BEDTICK அப்படின்னா பெட்டிக் இதை படிக்கணும். நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். விறுவிறுன்னு போனாலுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் நமக்கு இது எப்படி இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வருது அப்படின்ட்டு இல்லையா? ஸோ ஓகே, ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிட்ட விட என்ன சார்? 10 letters இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இட் இஸ் 10 letter. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 10 letters இருக்கு. ஓகே, BLACK STICK இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும்? பீனா என்ன சார்? பீனா இப்பு. எல்லுன்னா என்ன சார்? இல்லை. அடுத்து ஏன்னா என்ன சார்? ACKக்கு நம்ம போட்டுருக்கோமா? காம்பவுண்ட் லெட்டர்னே போட்டு ACK என்னது? காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம்ல, 200 காம்பவுண்ட் லெட்டர்ஸ் போட்டிருக்கோம். எத்தனை லெட்டர்ஸ் போட்டிருக்கோம்? 200 காம்பவுண்ட் லெட்டர்ஸ் போட்டிருக்கோம். எத்தனை வீடியோ போட்டிருக்கோம்? 4 வீடியோவை போட்டிருக்கோம் இல்லையா? சரி, 200 காம்பவுண்ட் லெட்டர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ ACK எப்படி படிக்கணுமா? ஆக் அப்படி படிக்கணும். அப்புறம் எஸ்க்கு என்ன சார் சவுண்டு? இஸ். எஸ்க்கு என்ன சவுண்டு? இஸ். டிக்கு என்ன சவுண்டு? இட்டு. ஐக்கு என்ன சார் சவுண்டு? ஐனா இ சவுண்டு, சீக்குனா இச் சவுண்டு. இப்போ ஜாயின் பண்ணலாமா? சொல்லுங்க அப்போ. இப்போ கான்சவுண்டு, இல்லி கான்சவுண்டா? 2 கான்சவுண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கான்சவுண்டாமா அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டோமா? அடுத்து இதுவும் கான்சவுண்டு, இது வொவலா? இல்லு ப்ளஸ் லா என்ன சார் சவுண்டு? லா. ஓகேவா? இல்லு ப்ளஸ் என்ன சவுண்டு? லா சவுண்டு. அடுத்து லாஸ்ட் என்ன சார் இருக்குது? இங்கே இக்கு இருக்குது. இக்குங்கிறது கான்சவுண்டு, இஸ்ஸுங்கிறது கான்சவுண்டு. அப்போ என்ன சார் பண்ணுவோம்? இக்கா அப்படியே வச்சுக்கோமா? அடுத்து இஸ் கான்சவுண்டு, இட்டு கான்சவுண்டா? இப்போ என்ன பண்ணுவோம்? இஸ்ஸையும் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து என்ன சார்? இட்டு கான்சவுண்டு,
இ வவல். அப்போ இட்டு ப்ளஸ் இ என்ன சார் டி. அப்போ அந்த டி வந்துச்சு. ஃபைனலாக கான்சோண்ட் இக்கு இருக்குது, இக்கு போட்டு. அப்போ என்ன சார் வரும் பிளாக் ஸ்டிக். என்ன வரும் பிளாக் ஸ்டிக் அப்படின்னு வரும். அப்போ BLACK STICK அப்படிங்கிறது எப்படி படிக்கணும் பிளாக் ஸ்டிக் அப்படின்னு படிக்கணும். ஹாவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே நெக்ஸ்ட் ஒன் POOTLICK. POOTLICK இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும் பீனா இருக்கும் போல இப்பா டபுள் ஓ வந்து என்ன சார் சவுண்ட் சொல்லியிருக்கோம் ஊ சவுண்ட் சொன்னோம் இல்லையா. அடுத்து டீக்கு என்ன சார் சவுண்டு இட்டு. டீக்கு என்ன சவுண்டு இட்டு. எல்லுக்கு என்ன சார் சவுண்டு இல்லா. அடுத்து ஐக்கு இ சவுண்டு, சிகேக்கு இக்கு சவுண்டு. இப்போ ஜாயின் பண்ணலாமா? ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ளஸ் ஒன்று சார் வரும் பூ வருமா? பூ போட்டேன். அடுத்து டீக்கு என்ன சார் சவுண்டு இட்டு சவுண்டா இட்டு. இது என்னது இல்லை. அப்போ அது கான்சவுண்டு கான்சவுண்ட். அப்போ என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு கான்சவுண்ட் அப்படியே போட்டுவேனா. இப்போ டீ அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இங்கே என்ன சார் இருக்குது இல்லை இருக்குது. இங்கே என்ன இருக்குது ஈ இருக்குது. ஈங்கிறது ஒவ்வொலா. அப்போ கான்சவுண்ட் ஒவ்வொல்ஸ்ண்டா காம்பவுண்ட் லெட்டர்ஸ் மாறுமா. இப்போ இல்லு ப்ளஸ் என்ன சார் வரும் இல்லி. அடுத்து இக்கு என்ன சார் வரும் இக். அப்போ எதை படிக்கணும் தான் பூட்லிக் அப்படின்னு படிக்கணும். எப்படி சார் பண்ணணும் பூட்லிக் அப்படின்னு படிக்கணும். அப்போ POOTLICK அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணுமே பூட்லிக் நம்ம படிக்கணும். அடுத்து PRAINSICK என்ன சார் PRAINSICK இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும் பீனா இப்பா ஆர்னா இர்ரா. ஏஐக்கு என்ன சார் சவுண்டு பார்த்தோம் ஏஐனாலே ஐ சவுண்டு பார்த்தோம் இல்லையா. ஏ என்ன சவுண்டு வரும் ஐ சவுண்டு வரும். என்ன சார் சவுண்டு இன்னு. எஸ்ஸுக்கு என்ன சார் சவுண்டு இஸ். ஐக்கு என்ன சார் சவுண்டு இ. சிக்கேனா இக். இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? இப்போ மேட்ச் பண்ணலாமா லெட்டர் சார் மேட்ச் பண்ணலாமா? இங்கே இப்போ கான்சவுண்டு இது கான்சவுண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் கான்சவுண்ட் என்ன பண்ணுவேன் அப்படி போட்டுக்கணும். அடுத்து என்ன சார் பண்ணுவேன் இரு ப்ளஸ் என்ன சார் வரும் ரை வருமா. ரை அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து பாருங்க இன்னும் கான்சவுண்டா இஸ்ஸும் கான்சவுண்டு. அப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கான்சவுண்டா அப்படியே போட்டுக்கணும். இன்னும் கான்சவுண்ட் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இது கான்சவுண்டு இது வவலா. ஈங்கிறது வவல் லெட்டர் தானே. அப்போ என்ன பண்ணலாம் இஸ் ப்ளஸ் என்ன வரும் சி. அப்போ சி போட்டேன். ஃபைனலாக இருக்கு சிக்கிங்கிற இக்கு ஒரு கான்சவுண்ட் இருக்குது அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன சார் வரும் PRAINSICK இந்த லெட்டர்ஸ் எப்படி படிக்கணும் பிரைன் சிக் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அடுத்து பாருங்க ARSICKன்னு வருது. AIRSICK இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும் AI அப்படின்னு என்ன சார் படிக்கணும் யார் அப்படின்னு. ஏ என்ன பண்ணுவோம் யார் அப்படின்னு. இல்லை இப்போ தான் சார் ஏஐனா ஐன்னு சொன்னீங்களா சார். இப்போ ஏஐனா ஏன் சார் ஏன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நல்லா கவனிச்சுங்க. ஒரு கான்சவுண்ட் லெட்டருக்கு பின்னாடி கான்சவுண்ட் லெட்டருக்கு பின்னாடி ஏஐ வந்தால் அது ஐன்னு படிக்கணும். ஒரு கான்சவுண்ட் லெட்டருக்கு பின்னாடி ஏஐ வந்தால் அது என்ன படிக்கணும் ஐன்னு படிக்கணும். இதே ஏஐ பிகினிங்கில் வருது ஒரு லெட்டர்ஸுடைய ஒரு வேர்டுடைய பிகினிங்கில் வருது அப்படின்னா அது என்ன பண்ணணும் நம்ம ஏ லாங் சவுண்டாக மாறும் ஐ சைலண்டாக மாறிடும். என்ன சார் வரும் ரெண்டு கான்சவுண்ட் ஒட்டி வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க கான்சவுண்ட்னா முன்னாடி இருக்க வவல் என்ன பண்ணும் ரெண்டு வவல் ஒட்டி வரும்போது முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டாகவும் அதுக்கு அடுத்து ஒட்டனாப்பில் இருக்க வவல் சைலண்டாக மாறும். இது நம்ம பிகினிங் கிளாஸ் நிறையா பார்த்துருப்போம். நம்ம பேசிக்லேருந்து பாருங்கள் இன்னும் சூப்பராக புரியும் சரிங்களா. ரைட்டு. இப்போ அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஏ ஐ என்ன பண்ணுது சைலண்ட் ஆகும். இந்த ஏ வந்து என்னது ஏ சவுண்டு வருது. இது கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. இங்கே என்ன இருக்குது இந்த லெட்டர்ஸ் வவல் இருக்குது கான்சவுண்ட் இருக்குது அது பக்கத்தில் ஏ இருக்குது. இந்த ஐ சவுண்டு வருது. இதே இந்த இடத்துல என்ன இருக்குது ஏ எங்கே இருக்குது பிகினிங்கில் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுது இந்த வவல் லெட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. சரி இப்போ ஏக்கு ஏ சவுண்டு வரும் ஐக்கு என்ன வரும் ஈ சவுண்டு ஈ ஐ சைலண்டாக மாறிடும். அடுத்து ஆருக்கு என்ன சார் சவுண்டு ஆருக்கு இரு சவுண்டு. அடுத்து என்ன சார் இருக்குது எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு. ஈக்கு என்ன சார் ஐக்கு என்ன சார் சவுண்டு இ சவுண்டு. சிகேக்கு இக் சவுண்டு. இப்போ மேட்ச் பண்ணலாமா? இப்போ ஏ இருந்துச்சு ஏ பிகினிங் தானே பண்ணுவோம் வவல் ஸ்டார்டிங் தான் ஏ அப்படியே போட்டுவோமா அப்படியே போட்டோம். அடுத்து இது ஒரு கான்சவுண்டா இதுவும் கான்சவுண்ட் ஏன்னா இதுதான் விட்டோம்ல நான் இதான் விட்டோம்ல அப்போ அது நம்ம தேவையில்லை. அப்போ இதுவும் கான்சவுண்ட் இதுவும் கான்சவுண்டா. இப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கான்சவுண்டா அப்படியே போட்டுக்கணும் போட்டுக்கிட்டேன். அடுத்து இஸ் ப்ளஸ் என்ன சார் வரும் சி சவுண்ட் வருமா சி போட்டேன். அடுத்து இந்த கான்சவுண்ட் இருக்குது கான்சவுண்ட் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ இதை எப்படி படிக்கணும் யாசிக் அப்படின்னு படிக்கணும். அப்போ ஹியர் ஆஃப்டர் we will see the word ARSICK அப்படின்னா how do you pronounce யாசிக் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து PINPRICK இந்த வேர்டு எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பீனா இப்போ சவுண்டு ஐனா இ சவுண்டு என்னன்னா இன் சவுண்டு இல்லையா. அடுத்து திரும்ப பீனா இப் சவுண்டு ஆர்னா இரு சவுண்டு ஐனா இ சவுண்டு சிகேனா இக் சவுண்டு இல்லையா. இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா சார் பண்ணுங்க சார். பிக்கு என்ன சார் இப்பு ப்ளஸ் என்ன சார் சவுண்டு வரும் இப்பு ப்ளஸ் இ பி வந்துடுச்சா. அடுத்து இதுவும் கான்சவுண்டு இதுவும் கான்சவுண்டா. அப்போ ரெண்டு கான்சவுண்ட் ஃபர்ஸ்ட் கான்சவுண்ட் என்ன பண்ணுவோம் இன்னும் அப்படியே போட்டுவோமா இன்னும் அப்படியே போட்டேன். அடுத்து இது கான்சவுண்டு இதுவும் கான்சவுண்டா. அப்போ என்ன பண்ணுவேன் சாரி அடுத்து இது கான்சவுண்டு இதுவும் கான்சவுண்டா. அப்போ என்ன சார் பண்ணுவேன் இப்போ இருக்குதா அப்படியே இப்போ அப்படியே போட்டுவோம்
இப்போ நான் அப்படியே போட்டுக்குவேன். அடுத்து இங்கே இரு இருக்குது, இங்கே ஈ இருக்குது. அப்போ இரு ப்ளஸ் என்ன சவுண்ட் வரும்? ரீ சவுண்ட் வரும். ரீ வந்துருச்சா? அடுத்து கடைசியாக கான்செப்ட் இருக்குது. அப்போ நான் இக் போட்டுக்கிட்டேன். அப்போ பின் பிரிக் அப்படின்னு வரும். என்ன வரும்? பின் பிரிக் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? ஹாவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? இப்போ PINPRICK அப்படிங்கிற வேர்டை பார்த்தா இனிமேல் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பின் பிரிக் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் நம்ம என்ன வேர்டு இருக்குது? PLACEKICK. இந்த வேர்டு எப்படி சொல்லணும்? பீனா இப்போ சவுண்டு, எல்லுனா இல்லு சவுண்டு, ஏசினா சவுண்டு ஏஸ். ஏசி என்ன லெட்டர்ஸ் தான் காமன் லெட்டர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஏசினாலும் ஏஎஸ்சினாலும் ஏஸ்ன்னு தான் படிக்கணும் இல்லையா? ஏஸ்ன்னு படிக்கணும். அடுத்து கேக்கு இக்கு இ ஐக்கு இ சிகேக்கு இக்கு இல்லையா? இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாமா? இப்போ இங்கே கான்சோனண்ட் இதுவும் கான்சோனண்ட், ரெண்டு கான்சோனண்ட் என்ன சார் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கான்சோனண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம? அப்படியே வச்சுக்கோமா? ஃபர்ஸ்ட் கான்சோனண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம? அப்படியே வச்சுக்குவோம். அப்போ இப்போ என்ன வருது? அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது? இல்லு இருக்குதா? இல்லு இருக்குது, என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ அது இல்லு ப்ளஸ் என்ன வரும்? லே. அப்போ லே போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன வரும்? இது கான்சோனண்டா? இஸ் கான்சோனண்ட், இக்கும் கான்சோனண்ட். ரெண்டு கான்சோனண்ட் என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் கான்சோனண்டா அப்படியே வச்சுக்கணுமா? அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து கேக் என்ன சவுண்டு? கேக் என்ன சவுண்டு? இக்கா. இது கான்சோனண்ட். ஐக்கு என்ன சவுண்டு? இ சவுண்டு. அப்போ இக்கு ப்ளஸ் என்ன சவுண்ட் வரும்? கீ சவுண்ட் வருமா? இப்போ கீ அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து லாஸ்ட் என்ன இருக்கு? இக்குங்க ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்ன பண்ண நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். புரியுதா? ஓகே, அப்போ இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பிளேஸ் கிக் அப்படின்னா பண்ணணும். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பிளேஸ் கிக் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் ரீகால் பண்ணலாம் பாருங்க. BETTICK அப்படிங்கிற வேர்டு எப்படி பண்ணணும்? பெட்டிக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். BLACK இப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணணும்? பிளாக் ஸ்டிக் அப்படின்னு பண்ணணும். அடுத்து பூட் லிக், BOOTLICK அப்படின்னா பூட் லிக் பண்ணணும். PRANSICK அப்படின்னா பிரைன் சிக் அப்படி பண்ணணும். JIRSICK அப்படிங்கிற வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? யாசிக் அப்படி பண்ணணும். PINPRICK அப்படிங்கிற வேர்டு பண்ணணும். பின் பிரிக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து PLACEKICK அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணணும்? பிளேஸ் கிக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ரூட்டை தான் காமிச்சிருக்கேன். இந்த ரூட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொனவுன்சியேஷன் கற்றுக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நிறைய என்ன பண்ணாத இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி நம்ம ப்ரொனவுன்சியேஷன் கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். We will see the next video. Thank you for watching.